கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகா பெத்தச்சகிரிப்பள்ளி பஞ்சாயத்து கங்கசந்திர கிராமம். கங்கசந்திர கிராமத்தில் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு 10 சென்ட் நிலம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு அதெல்லாம் நாங்கள் ஒரு 4-5 பேரும் எங்கள் அண்ணன் தம்பிங்க வீடு கட்டியிருக்கிறோங்க. வீடு கட்டியிருந்தா இப்போ அங்கே கோபாலன்றவும் புதுசாக உள்ள மாரியம்மா கோயில் உள்ள இடம் இருந்துச்சு பழைய வீடுக்கு. இப்போ புதுசா 20 சதுரா கட்டியிருக்கிறார் சார். 20 சதுர கோபால் பிஜேபி கோபால் 20 சதுரா கட்டியிருக்கிறாரோ. அவரு என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த தென்னை மரம், முருகு மரம், மாமரம் எல்லாம் எடுத்து நைட்டே எடுத்துன்னு போயிட்டார் சார். ஆரையா விஓ கோவிந்தம்மா, ஆரையா விலங்கை உத்தாரி பஞ்சாயத்து உத்தாரி காவேரி பஞ்சாயத்து கிளர்க்கு சிவா பிடிஓ டிப்டி பிடிஓ எல்லாரும் வந்து மரம் காலி பண்ணிருக்க. பீடியோ போட்டு பென்சிங் பீடியோ போட்டாலன்றவருக்கு வழி எங்க போகுதுப்பா? வழி ஊருள்ள போகுது சார். ஊருள்ள பழைய வீடுக்கும் மாரியம்மா கோயில் கிட்ட நேரா வழி இருக்கு. இப்ப எத்தனை அடி ரோடு விட்டுருந்தீங்க உங்க லேண்ட்ல இருந்து? எங்க லேண்ட் இருந்து லேண்டோ இது வேலி போட்டிருந்தார் சார். அந்த வேலி அந்த பக்கம் 100 ஆண்ட காலங்கள்ல அந்த பட்டா நேரத்துல அந்த பக்கம் நம்ம வேலி பக்கத்துல போயினுச்சு, தடம் போயினுச்சு. அந்த பக்கம் 4-5 ரோடு போயினுச்சு. ஒரு 15 அடி இருந்துச்சு சார் இருந்துச்சு. இப்ப அவரு பென்சிங் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாரோ. அதெல்லாம் வந்து நம்ம விவசாய சங்கக்காரெல்லாம் வந்து மனு கொடுத்து ஆரையா விஓ நல்லா சொல்லி அவருக்கு பதில் சொல்லி நீங்க உடனே அது பென்சிங் பண்ணி அவங்களுக்கு வழி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுங்களா சார். அவரு பண்ணி கொடுத்தாரோ. இப்போ இவரு எனக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம மெரிட்டி காவல்துறை விஓ ஆரையா எல்லாம் வந்து மரம் எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு சார். ஏற்கனவே கோபாலுக்கு அந்த இடத்துல இருந்து எத்தனை அடி ரோடு போடுங்க? ஒரு 5 அடி 6 அடி 5 அடி இருந்துச்சு சார். இப்போ எவ்வளவு அடி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு? இப்போ 10-15 அடிக்கு மேல இருக்கு சார் ஆக்கிரமிப்பு. அந்த வழியில நீங்க செடி நட்டுருந்தீங்களா? செடி தென்னை மரம், முருகு மரம், மாமரம் எல்லாம் சார். இந்த தாசில்தார் ஆர்ஐவிஓ எல்லாம் வந்து இந்த மரம் எடுக்க கூடாது எதுவும் தகவல் கொடுத்து எல்லா மனு கொடுத்திருக்கிறா சார். கலெக்டர் ஐக்கு கொடுத்திருக்கிறா, தாசில்தார் ஐக்கு கொடுத்திருக்கிறா. எல்லா பணம் கொடுத்தோ இவ்வளவு இத்தனை அராஜகம் பண்ணிருக்கிறார் சார். இப்ப அந்த மரம் எடுக்கும் போது உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல சார். எப்ப இரவுல எடுத்தாங்களா பகல்ல எடுத்தாங்களா? பகல்லனே எடுத்திருக்கிறார் சார். அப்ப கேட்டீங்களா ஏன் எடுக்கிறீங்கன்னு? ஐயா எடுக்குமா, நான் கூலிக்கு போறேன் சார். டெய்லி மார்க்கெட்டுக்கு வேலை போறேன் சார். 2001ல சேர்ந்தேன் சார் மார்க்கெட்டுக்கு. நீங்க வேலைக்கு போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு தெரியாம மரத்தை எடுத்துட்டு இருக்கிறார் சார். நீங்க இருக்கும்போது நீங்க பாக்கல மரத்தை எடுத்து பாக்கல சார். மறுபடியும் நீங்க போய் கேட்டீங்களா ஏன் எடுத்தீங்கன்னு? கேட்கல சார். ஐயா இப்ப அவருக்கு எங்க வீட்டுக்காரர் அவரெல்லாம் போன் போட்டு எடுக்குமான் ஐயா அப்படின்னு சொன்னா, நீ வா நேர்ல பேசலாம், இவன் பட்டா நாள் இருக்குதா? ஒரு ஏக்கர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறாரு. மனு கொடுத்துருக்கீங்க கலெக்டர் ஆபீஸ் என்ன சொன்னாங்க? மனு மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் சார். தாலுகா ஆபீஸ்ல எனக்கு பதில் மனு கொடுத்துருக்கிறாரோ. அந்த மனுவும் மீறி விஓ ஆரையா பணம் எவ்வளவு வாங்கியிருக்கிறா தெரியல, வந்து மரம் வேணாம் அப்படின்னா கூட விடல சார். பீடியோ பென்சிங் போட்டிருந்தாரோ. பீடியோ பென்சிங் பின்கிட்டு இருக்கிறார் சார். வணக்கம், நன்றி. எனக்கு நியாயம் கிடைக்கும் சார்.